ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். கடகம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி அன்று ஜென்மராசிக்கு பயிற்சியாகிறார். பயிற்சியானதுடன் உச்சகுருவாகவும் உச்சநிலை அடைகிறார். எனவே இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் ஏற்படும். ஏற்றமும் மாற்றமும் வந்து சேரும். கூட்டு முயற்சியில் இருந்து தனித்து இயங்க முயற்சி செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறும்பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் என்றாலும் எதையும் சமாளிக்க மாற்றம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். தொழிலில் ஈடுபட்ட நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உத்தியோக மாற்றம் உருவாகி மன வருத்தத்தை அதிகரிக்கும். முன்கோபத்தில் முன்னேற்றங்கள் குறுக்கீடு வரலாம். ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். திடீரென வரும் விரயங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற குரு உங்கள் கடகத்திலிருந்து, அதாவது உங்கள் ஜென்மராசியிலிருந்து அவர் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அந்த இடம் புனிதமடைந்து பலமாகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பூரிய சொத்துக்களில் லாபம் உண்டு. புதல்வியின் கனவுகளை நனவாக்குவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பாராமல் வந்து சேரும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் விவாகம் நடந்தே தீரும். விரோதங்கள் விலகும். அரைகுறையாக நின்ற பணிகள் அனைத்தும் நடைபெறும். நோயில் படுத்தவர்கள் நொடியில் எழுந்து நடமாடுவார்கள். வாசல் தேடி வந்த தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும். கோவில் வழிபாடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் நிம்மதியை வழங்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்திலிருந்து இடையூறுகள் ஓடி ஒழியும். செய்யும் தொழில் சிறப்பாகவே இருக்கிறது, லாபமாக இருக்கிறது. விட்டுப்போன சொந்தங்கள் உங்கள் தேடி வந்து சேரும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். இடம் வாங்கி மனைகட்டி குடியேறும் யோகம் உண்டாகும். வம்சம் தலைக்க வாரிசு பிறக்கும். முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களுக்கு முறையாக பராமரிப்பு செய்து முயற்சிகள் கைகூடும். கட்டி வைத்த வீடுகளால் வருமானங்கள் வரும். தீர்த்த யாத்திரைகளும் தெய்வ தரிசனங்களும் வெற்றிகரமாக முடியும். ஜனவரி 20ஆம் தேதி 2027 முதல் குரு வக்கரகாலம் அடைகிறது. குரு வக்கரகாலத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதியான குரு வக்கரம் பெறுவது நல்லது அல்ல. தேக்க நிலை ஏற்படும். தெளிந்த சிந்தனைகள் மாறும். ஊக்கமும் உற்சாகம் குறையும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் ஏற்பட்டு உள்ளத்தை வாழ வைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் தொல்லையும் பணியாளர்களின் தொல்லையும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரையில் வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். உரிமையோடு பழகியவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். இருப்பினும் தன்னம்பிக்கையை கைவிட வேண்டாம். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளாலும் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தியை தரும். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்கள் உடல்நலமும் சீராக அமையும். ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம் உறுதியாகும். உங்கள் செயல்பாடுகளில் சிறிது சிறிதாக வெற்றியை நீங்கள் பார்க்க நேரமாகும். புனர்பூச நட்சத்திர காலையில் உங்கள் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் பணவரவு உண்டாகும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். பூச நட்சத்திர காலையில் சனிச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். சேமிப்பு குறையலாம். அலைச்சலுக்கேற்ப ஆதாயம் கிடைக்கும். மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் அமைதி குறையும். உத்தியோக மாற்றத்தில் உள்ளதை வாழ வைக்கும். நம்பிக்கையான நண்பர்கள் எதிரியாக மாறி இடையூறு செய்வார்கள். ஆயுள் நட்சத்திர காலத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். வழக்குகள் சாதகமாக முடியும். வாய்தாக்கள் ஒத்திப்போவது போன்றவை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடைசி நேரத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். மக நட்சத்திர காலத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடங்களில் சஞ்சரிக்கிறது. எனவே இந்த காலம் ஒரு இனிய காலம் என்று சொல்லலாம். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். செய்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தொகை கைக்கு வந்து சேரும். அரசு பணி முயற்சித்ததற்கு அது கிடைக்கும். ஆடிய வாழ்க்கை இனி உச்சத்தை தொடும். ஊசலாடிய வாழ்க்கை நீ உச்சத்தை தொடும். தடைப்பட்ட முயற்சிகளெல்லாம் தானாக நடைபெறும். வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும். பொதுவாக இருப்பதற்கு தேடிய பதவிகள் பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மனநிறைவான வாழ்க்கை அமையும் நேரம் இது. ராகு கேது பயிற்சியாகும் பொழுது உங்கள் ராசிக்கு எதுவும் சப்தஸ்தான ராகும் சஞ்சரிக்கிறார்கள்.
சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்வதன் மூலமே சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ள இயலும். குடும்ப பிரச்சனைகள் கூடும். கொடுக்கல் வாங்கல் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள். அனுபவத்தின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். நீங்கள் வாழ்வில் வளம் வர செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கைக்கு வழிபாடு, அது பாம்பு உள்ள கோயில்களில் துர்க்கைக்கு வழிபடுவது நல்லது. இன்னும் யோக பலம் பெறுவதற்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மேலும் சிறப்பை கொடுக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் நல்ல நாளாக அமைய ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவதற்கு என் அப்பன் செந்தன் முருகன் அருள்புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வரை குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம்.